வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோக்கு வர இருக்கிறோம். இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தாங்க. போன வாரம் வந்து நம்ம மட்டன் சுக்கா செஞ்சோம் இல்லைங்களா, இந்த வாரம் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். மட்டன் பிரியாணியில் என்ன பிரியாணி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி போட்டு தலப்பாக்கட்டி ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இன்றைக்கி ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளே தான் மசாலா ரெடி பண்ணுறோம். ஈவன் வந்து வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி செய்வாங்களோ அதே ஸ்டைல் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம யார் கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தில் மன வளர்ச்சி கொண்டிருக்காங்க இல்லையா, நம்ம ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தைங்களுக்கும் அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீதியோடு இருக்கிற மக்கள், அதாவது இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைமில் அவங்களுக்கு ஃபுட்டு சரியாக கிடைக்கிறதில்ல. ஸோ நம்ம அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ 2 இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தில் பசங்களுக்கும் வீடியோவில் இருக்க வயசானவங்களுக்கும் எல்லாருக்குமே நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அவங்களுடைய பேரை சொல்லலை. வழக்கம் போல நம்மளோட சேனலுடைய மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். முதல்ல மட்டன் வேகிறப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேகிறது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மட்டன் வந்து நல்லா வெந்து போச்சு பாருங்கள், நல்லா பீஸ் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வெந்துச்சுனாலே போதும். ஓகேங்களா, நம்ம வந்து இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மட்டன் எடுத்து தனியாக வச்சிடலாம். இதனுடைய தண்ணி தான் வந்து நம்ம பிரியாணி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, தலப்பாக்கட்டி பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 கிலோ மட்டன் வாங்கி நல்லா வேக வச்சுருக்கோம். இது வந்து வேக வச்ச மட்டன். மஞ்சள் தூள், உப்பு, புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோங்க. நம்ம இது தலப்பாக்கட்டி பிரியாணின்றதுனால நம்ம கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். பெரிய வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு, மசாலா ஐட்டம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணுறோம். பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் வீட்டில் செய்யறதுக்கு எந்த அளவு யூஸ் பண்ணுன்றதை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 kg வந்து எவ்வளோ தேவை அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகேங்களா, மல்லி, சீரகம், சோம்பு, தனி மிளகாய் தூள், மிளகு, அப்புறம் ஏலக்காய் யூஸ் பண்ணுறோம். தயிர், நெய், எண்ணெய், முந்திரி பருப்பு, எலுமிச்சம்பழம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து 2 விதமான மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு, இன்னொன்று வந்து பவுடர். ஸோ பேஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன வெங்காயம் கூட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தெரியாக இருந்தாலும் ஓகே தான். பவுடர் மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து மசாலா பொருட்கள் போட்டுக்கலாம். மல்லி, சீரகம், சோம்பு, ஏலக்காய், மிளகு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. அடுத்தது நெய் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிக்கிறோங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கிறோம். நம்ம பெரிய வெங்காயம் வந்து திட்டமான அளவு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் வந்து ஆல்ரெடி பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. அடுத்தது வந்து தக்காளி போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை போட்டதுக்கப்புறம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பிரியாணி மசாலா இதை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக எண்ணெயில் வதங்கினோடனே நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மட்டன் போட்டுக்கிறேங்க. போட்டு டக்குன்னு போட்டு தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க.
அடுத்தது புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். தனி மிளகாய் தூள், கறி வேக வச்ச தண்ணி இருக்குது, நம்ம அதை கொஞ்சம் ஆல்ரெடி அளந்துட்டோம், அதை ஊற்றிக்கலாம். முந்திரி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 10 கிலோ அரிசி எடுத்துக்கிறோம். 10 கிலோ அரிசி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா நம்ம வந்து 12 படி வந்துச்சு. ஸோ 1க்கு 2ன்றதுனால 12 படிக்கு 24 படி தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கிறோம். ஓகேங்களா, ஏற்கனவே தண்ணி ஊற்றிருக்கோம். இதில் வந்து மட்டன் தண்ணி சேர்த்துக்கணும். ஊற்று, டக்குன்னு ஊற்று. அடுத்தது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா கிண்டி விடுங்க, ஏன்னா இது உடையிறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பே இல்லை. நெய் வந்து தாராளமாக ஊற்றுங்க சீரக சம்பா ரைஸ் பொறுத்த வரைக்கும். எடுத்துகிட்டு வந்து சீரகம் குடிக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தம் கட்டியாச்சு. நம்ம தம் கட்டுறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த துணிலாம் வச்சு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு தண்ணி வச்சு வெயிட் வச்சுருக்கிறோம். நீங்கள் வீட்டில் பண்ணுறப்போ பெஸ்ட்டாக வரணும்னா என்னென்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துறோம். ஓகேங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி வந்துருச்சிங்களா பிரியாணி வேகிறப்போ, அந்த டைமில் வந்து என்ன பண்ணுங்கன்னா நெய் ஊற்றிட்டு புதினா போட்டுட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே எட்ட வச்சுட்டு தோசை கல் இருக்குங்களா தவா, அதை எடுத்து அடுப்பு மேலே வைங்க. மறுபடியும் அந்த தோசைக்கல் ஹீட் ஆன உடனே பிரியாணி தூக்கி தோசைக்கல் மேலே வைங்க. வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா பிரியாணி வந்து தம்மில் இருக்கட்டும். நீங்களும் வெயிட் வைக்கணும். ஓகேங்களா, மேலே தட்டு மேலே கண்டிப்பாக வெயிட் வைங்க. ஒரு 15 நிமிஷம் தம்மில் இருக்கணும். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே தட்டை திறக்காமல் அங்கேயே அப்படியே இருக்கணும். ஸோ அதுதான் தம் ப்ராசஸ். பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு வைக்கணும். ஓகேங்களா, ½ அன் ஹவர் தம்மில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பிரியாணி நல்ல அவுட்புட் கிடைக்கும். ஸோ பிரியாணி செய்யறதோட தம் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி தோசைக்கல் யூஸ் பண்ணி தம் கட்டுங்க. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ½ அன் ஹவர் தம்மில் வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் மாடியில் ஓப்பன் ஸ்பேஸ் தான் இருக்கிறோம். ஆனால் அங்கேயே வந்து எங்களுக்கு அந்த ஸ்மெல் நல்லாவே ஃபீல் ஆகுது. அந்த சீரக சம்பா ரைஸு தலப்பாக்கட்டி அந்த ஃப்ளேவரு நல்லா ஃபீல் ஆகுது. இன்னும் ஓப்பன் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முதல்ல தம் இருக்கிற மேலே தண்ணி எடுத்துருவோம். அடுத்தது தட்டை எடுங்க. தட்டை எடுத்து இருக்கும். சீரக சம்பா ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பல பலன்னு இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆறுச்சுன்னா அரிசி வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்கும். நல்லா மட்டன்லாம் பஞ்சு பஞ்சாக போயிடுச்சுங்க.
கறி பஞ்சு மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரே பாருங்க, நம்ம எந்த ப்ரெஷரும் கொடுக்க தேவையில்ல, அப்படியே அவ்வளோ சாஃப்டாகிடுச்சு. ஆஹா, சீரக சம்பா ரைஸ்னா இதுதான். நல்லா அருமையாக இருக்குது பிரியாணி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பர். சீரக சம்பாவில் செஞ்ச பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளே வந்து என்ன சொல்கிறது, ரெடிமேட் பவுடர் வாங்காமல் நம்மளே அரைச்சி போட்டு செஞ்சதில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவசியம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தலப்பாக்கட்டுக்கு போனால் இந்த பிரியாணி 350 ரூபா. ஒரு ஆள் தான் சாப்பிட்லாம் 350 ரூபாய்க்கு. நீங்கள் ஒரு 400 ரூபாய்க்கு கறி வாங்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த மசாலாவை நம்ம போட்ட ஒரு பொருளையும் அப்படியே போடுங்க. நீங்கள் கண்ணை முடியும் சாப்பிட்டீங்கன்னா தலப்பாக்கட்டியில் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து சீரக சம்பா ரைஸ் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். நிஜமாக வந்து செம்ம சூப்பருங்க, சான்ஸே இல்லை. கறி அதுவுமே வந்து இருக்குது, சாப்பாடு வேறு லெவலில் இருக்குது. இப்போ ஒரு பிடியே நான் அன்னைக்கு வச்சு எலும்பு குழம்பு மட்டும் இருக்குதுங்க, சூப்பராக இருக்கும். மட்டன் பிரியாணி செய்து சொன்னப்பா செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட் உங்களுக்கே தெரியும். நான் சொல்லி தான் இது நம்பர் 1. வாய் ஃபுல்லாக கறி. நான் இதை சாப்பிட்ருக்கேன் டெய்லியாக நம்ம தினமலர் ஸ்மார்ட் எக்ஸ்போவில் சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்கள். என்ன உனக்கு இப்போ நாக்கு வருதா? கேமரா மேனுக்கு நாக்கு வருது. வேமா கலர் இது சூப்பராக இருக்கும். அப்படி ஊற்றி இதை சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டுங்க அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா.
இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பாக கொடுங்க உங்க ஃபீட்பேக் எல்லாத்தையுமே. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு காமிங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணலாம். வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புது டிஷ்ஷோட நாங்கள் வரோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு சந்திக்கிறோம். பாய். நம்ம சேனலுடைய மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிறோம், சாப்பிடுறோம்.